மூடர்கூடம் திரைப்படத்தை இயக்கின நவீன் தன்னோட அடுத்த படத்துக்கு கதை எழுதிட்டு இருக்கும் அதே சமயத்துல கொலஞ்சின்ற திரைப்படத்தை தயாரிச்சிருக்காரு. அப்பா மகன் உறவை மையப்படுத்தி இந்த திரைப்படம் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த படம் பத்தின நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை எல்லாம் சமுத்திரக்கனி, சங்கவி உள்ளிட்ட படக்குழுவினர் நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டு இருக்காங்க. அதையெல்லாம் ஒரு தொகுப்பா இப்ப பார்க்கலாம். குளஞ்சிநாதன் சொல்லி ஒரு சாமியோட பேர் இருக்கு. அந்த பேருடைய ஷார்ட் ஃபார்ம் தான் குளஞ்சி. அது என்னுடைய பையன், நான் நடித்த என்னுடைய பையன், மூத்த பையனோட பேர். அவன் தான் அந்த கதை நாயகன். அவனுக்கு வச்ச பேர் அது. இதில் என்னோடய பேர் வந்து வேறு அப்பாசாமி, இவரோட பேர் வந்து அடிவாங்கி. அது மாதிரி இருக்கும். அதில் கதையை கேரி ஓவர் பண்ணி, ஆனால் அவன் சார்ந்த பிரச்சனையை பேசுவதனால குளஞ்சின்னு டைட்டில் வச்சுருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப பெருமையாக இருக்குது. பிகாஸ் ஒரு நல்ல படம், ஒரு நல்ல கதை, ஐ எம் அ பார்ட் ஆஃப் சச் எ குட் ஃபிலிம் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு கிராமத்தில் நடக்கிற ஒரு கதை. அப்பா, அம்மா, 2 குழந்தைங்க. ஸோ சமுத்திரக்கனி சாரோட பேர் நான் பண்ணியிருக்கேன். என்னோடய கேரக்டர் பேர் வந்து புஷ்பா. குளிஞ்சி ஒரு பையன், அப்புறம் இன்னொரு பையன் லலிலன்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு பையன் வந்து அப்பாவோட செல்லம், ஒரு பையன் வந்து அம்மாவோட செல்லம். இந்த படம் பார்த்திங்கன்னா நமக்குள்ளே நடக்கிற விஷயம், நம்ம அப்பா மகனுக்குள்ளே நடக்கிற விஷயம். அப்புறம் வந்து ஒவ்வொரு இந்த படம் வந்து எடுத்ததெல்லாம் கிராமத்துக்குள்ளே தான். ஒவ்வொரு கிராமத்து பசங்களும் எப்படி இருக்காங்க, அந்த மாதிரி படம் தான் இது. நாத்திகம் பேசக்கூடிய ஒரு கேரக்டர், கடவுள் இல்லைன்னு சொல்கிற கேரக்டர், ஜாதி வேண்டாம், அது நம்ம அழிச்சிடும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர். இது எனக்கு என்னென்னா, இந்த ஜாதி இல்லை அப்படின்னு சொல்கிறதுல நான் 100% போராடுவேன். இந்த கடவுள் இல்லைன்றதுல எனக்கு ஒரு சின்ன முரண் உண்டு. ஏன்னா நான் கோயில் கட்டினேன் சாமிக்கு. அதனால் அது மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் இதாச்சு. பட் கேரக்டர் தானே, நம்ம பண்ணி பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி தான் இறங்குனது. ஈவேரா பெரியாரை ரொம்பவும் நேசிக்கக்கூடிய ஒரு கேரக்டர். ஆனால் அப்படியே எடுத்துக்கிட்டால் வீட்டில் ஒரு நல்ல கணவனாக, ஒரு நல்ல தகப்பனாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு கேரக்டர். அதில் வர முரண், எனக்கும் பையனுக்கும் இடையில் வரக்கூடிய முரண், அந்த முரணை நாங்கள் எப்படி சமாளிக்க முடியாமல் தடுமாறுறோம். அது எல்லாமே ஒரு ரொம்ப லைவாக நம்ம கொஞ்சம் ஒளிஞ்சிருந்து ஒரு வீட்டை பார்க்குற மாதிரியே இருக்கும். அந்த மூடு தான் இருக்குது. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாழ்வியல், சராசரி ஒரு வாழ்வியல் சம்மந்தப்பட்ட படம். எப்படி அப்படின்னா, இந்த படம் பார்க்கும்பொழுது ஒவ்வொரு ஆடியன்ஸுக்கும் தன்னோட அப்பாவை பார்த்த மாதிரி இருக்கும், ஒரு மாமா பசங்களை பார்த்த மாதிரி இருக்கும், தன்னோட மாமா பொண்ணுங்களை பார்த்த மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு ஒரு உறவுகள்லாம் மேம்படுத்தி சொல்லப்பட்ட ஒரு படம் தான் வந்து குளிஞ்சி. சமூகம் என்ன சொல்ல வருதோ அதான் நான் அந்த படத்தில் சொல்லியிருக்கேன். என்ன சொல்லலாம், நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, நீங்கள் இன்னொருத்தனுக்கு சொல்லுவீங்கள்ல, அதே மாதிரி தான் நான் இன்னொருத்தன் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அவ்வளோதான். இந்த சமூகம் சொல்ல வர விஷயம் தான் இந்த படம். ஆக்சுவலாக இந்த படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கனெக்ட் ஆகும். ஒரு சீனாச்சும் ஒரு டைலாக் ஆச்சும் என் ரியல் லைஃப்பில் நடந்தது இது அப்படின்னு சொல்லிட்டு கனெக்ட் இருக்கும். இட்ஸ் அ வெரி 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 டச்சிங் கிளைமேக்ஸ். அந்த கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஐ எம் ஷுர் இல் ரியலி டச் யுவர் ஹார்ட், ஆர் யூல் கம் அவுட் வித் அ ட்ராப் ஆஃப் டியர் இன் யுவர் ஐ, ஆர் யூல் ஜஸ்ட் கோ அண்ட் ஹக் யோர், இஃப் யூ ஹேவ் கிட்ஸ் யூல் கோ அண்ட் ஹக் யோர் கிட்ஸ், ஆர் யூல் ரிமெம்பர் யுவர் சைல்ட்ஹுட். ஃபார் ஷுர் இது ஏதாவது ஒன்று நடக்கும். இட்ஸ் அ வெரி வெரி டச்சிங் ஸ்டோரி. And I can say I'm very proud to be a part of it. And ஒரு படத்து சக்ஸஸ் ஆகிறதுக்கு என்னென்ன தேவை? You'll need a little bit of comedy, you'll need a lot of romance, sentiments, எல்லாமே இந்த படத்தில் இருக்கும். ஃபேபுலஸ் ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நிறைய நாள் கழிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு நல்ல படம் வந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம்.